நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கள் கிழமை. யூதாவில் உள்ள எருசலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக என்று எஸ்ரா நூலில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை நாம் இன்று அறிய பெறுகிறோம். இன்று நமக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கிற கடவுள் நாமும் பல்வேறு தலங்களில் அவருடைய சாட்சியாக விளங்கி அவர் விரும்பிய அந்த ஆன்மீக கோவிலை கட்டி எழுப்ப ஆண்டவருக்கு உகந்த சாட்சியாக விளங்க அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார். இன்று திருப்பாடல் 126 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற பொழுது கடவுள் மாபெரும் செயல்களை புரிந்திருக்கிறார். இன்று நமக்கு கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து மகிழ்ந்து பேருவகையோடு அவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையையும் நாம் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது, சிந்தித்து பார்க்கிற பொழுது, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிற போது நாம் உணர்கிற ஒரு உண்மை, ஆண்டவர் நம்முடைய அடிமை தலைகளை மாற்றியிருக்கிறார், நம்முடைய பாவத்தினுடைய நிலைகளை மாற்றியிருக்கிறார். புதிய ஆசீர்வாத வலிமையான ஒரு திட்டத்தை நமக்காக அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். இந்த நல்லவரை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார். திருப்பாடலின் வரிகள் உரைக்கிறது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். இந்த வார்த்தைகளை நாம் படிக்கிற போதெல்லாம் நாம் கண்ணீரோடு விதைத்த அந்த நேரங்கள், செபித்த நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி தந்திருக்கிறார். இப்பொழுது கூட கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுடைய கவலை கஷ்டங்களை மாற்ற கடவுள் காத்திருக்கிறார். கசப்புகளை கடவுள் மாற்ற இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆசீர்வாத கிருபை ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நன்றியோடு துதித்து பாடுவோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், ஆண்டவர் மாபெரும்
அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நன்மைகளால் நிரப்பினவரே, உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களை தாங்குகிறவரே, உம்முடைய வல்லமையான கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய இரக்கம் இதோ எங்களில் நற்செயல்களாக வெளிப்பட எங்களையே உமது திருக்கைகளில் ஒப்பு கொடுத்து மகிழ்கிறோம். ஆண்டவரே, விண்ணக தந்தையின் சாட்சிகளாக நாங்கள் எல்லோரும் விளங்க எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.